எவ்ரி டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட், எவ்ரி டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட் சொல்லுங்க, எவ்ரி டிசையர் ஆஃப் மை ஹார்ட் வில் பி மேனிஃபெஸ்ட். என்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற ஒரு தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விருப்பத்தையும் நான் நிறைவேற்றுவேன். அழகா இருக்கும். அடுத்தது பாருங்க, அண்ட் கேரி அவுட் யுவர் எவ்ரி பிளான் as you go to battle. Carry out every plan. வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாவே ஆண்டவர் வந்து நம்ம விருப்பத்தெல்லாம் ஏதோ ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விருப்பங்களையும் நிறைவேற்றுவாராம். நம்ம சில பிளான் பண்ணுறோம்ல, அதை வந்து அழகாக அதை வந்து திட்டமிடுகிறத கூட செய்வாராம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்போ நமக்கு வந்து ஒரு விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அது நடக்கும். புரியுதா? அப்போ ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னா நம்ம முதல் விரும்பணும், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நான் வாழணும். நான் வெல்த்தை நான் விரும்பணும். இந்த ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் உள்ள மிக முக்கியமானதே, நீங்கள் அதை டிசையர் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களை தேடி அது வரும். உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் என்ன தான் உங்களுக்கு தேவைன்னு வரும்போது நீங்கள் போனீங்கன்னா அது உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ விருப்பப்படணும். டிசையர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்குறீங்கனாலே உங்கள் டிசையரில் தான் வந்திருக்கீங்க இல்லையா? நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்கணும். சொல்லுங்கள், ஐ எம் ப்ராஸ்பரஸ். டைப் பண்ணுங்கள், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ப்ராஸ்பரஸ். ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ப்ராஸ்பரஸ். அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் செழித்து கொண்டே இருக்கிறேன். எவ்ரிடே நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் எவ்ரிடே நீங்கள் எவ்ரிடே இதையே சொல்கிறீங்களே ஏன்? ஏன்னா எவ்ரிடே நமக்கு தேவை தானே. நீங்கள் சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் நான் இன்னைக்கு சுகமாக இருக்கேன், நாளைக்கு பரவாயில்ல அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எனக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு மட்டும் போதும், நாளைக்கெல்லாம் வேணாம். இல்லை பிரதர், இந்த வருஷத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அடுத்த வருஷம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது விரும்புவோமா? கிடையவே கிடையாதுல்ல. எவ்ரிடே நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன தேவை? நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். யாரெல்லாம் விரும்புகிறீங்க? நான் வந்து எவ்ரிடே எத்தனை வயசானாலும் 80 வயசு 90 வயசுலையும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், செழித்துக்கிட்டு இருக்கணும், செழிப்பில் இருக்கணும். விருப்பம் தானே, நம்ம எல்லாருக்குமே அது விருப்பம் தானேங்க. சரி, யாரெல்லாம் விரும்புகிறீங்க முதல்ல லைக்கை போடுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணலையே வீடியோவை. இந்த சேட்டில் இருந்து அப்படி பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள், தம்ஸ் அப் பட்டன் இருக்கும், உடனே பண்ணிட்டு வாங்க. நம்ம வாழ்க்கை செழிக்கிறதற்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதற்கும் நம்ம மனது வந்து எப்படி இருக்கணும், இந்த மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். இந்த மனநிலை ரொம்ப முக்கியம். நான் என் லைஃப்பில் எப்போ இந்த மைண்டை சரி பண்ணனா தான் லைஃப் மாறும்னு தெரிந்தனோ, அப்போவே நான் வந்து என்ன பண்ணேன், சில விஷயங்களை மாற்றணும். நம்ம இது வரைக்கும் வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்போம், நம்ம மற்றவங்களை பற்றி வேறு மாதிரி யோசிச்சிருப்போம், நம்மளை பற்றியே வேறு மாதிரி யோசிச்சிருப்போம். இப்போ வந்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். கடவுள் நம்மளை எப்படி நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மைண்ட் செட் அப்படி இருக்கணும். இப்போ நான்லாம் அப்படி தான் கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் லைஃப்லேயே இது வரைக்கும் நான் எதெல்லாம் எனக்கு நல்லது கிடச்சிருக்கோ நான் உடனே எல்லாருக்கும் சொல்லுவேன். இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் யூ பிகம் அ மேக்னெட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் மேக்னெட்டாக மாறிடுவீங்க. மேக்னெட்னா நீங்கள் ஆசீர்வாதமோ இதை தேடவே மாட்டீங்க, உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை தேடி நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சீக்ரெட்ஸ் பாருங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நியாயம் தீர்க்கிறது. ஏன்னா இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான், இவங்க யாரையுமே அப்படி சொல்லாதீங்க, விட்டுருங்க. நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். சொல்லுங்கள், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒருத்தங்களை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது நமக்கு நடக்கும்னா நம்ம நல்லா பார்த்துட்டே இருக்கலாம்ல. அப்போ இருதயம் கரெக்டாக இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா பார்ப்போம். இது என்னது, மாம்பழம். நம்ம பார்த்தீங்களா, இன்னும் மாம்பழம் தீரல, இன்னும் நிறைய நல்லா நான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, பயங்கர மணக்குது. சரி, இப்போ அந்த மாம்பழம் இருக்குது, இந்த மாம்பழத்துக்குள்ளே ஒரு சீடு இருக்குல்ல, மாங்கொட்டைன்னு சொல்லுவோமா, மாம்பழத்துக்குள்ளே ஒரு சீடு இருக்குது.
இப்போது நல்லா பாருங்கள், இப்போ இது நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை எடுத்து ஒரு நிலத்தில் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம், விதைக்கிறோம். இந்த இதை விதைக்கிறோம். மாம்பழம் கொட்டையை நான் விதைக்கிறேன். இப்போ இதுல இருந்து ஒரு செடி வருதுன்னா ஆப்பிள் செடி வருமா? யாரெல்லாம் பிரதர் மாம்பழம் கொட்டையை விதைச்சா மாமரம் தான் வரும் அப்படிங்கிறவங்க டைப் பண்ணுங்க. இல்லை பிரதர், அதில் பனைமரம் வரும், ஆப்பிள் மரம் வரும், முள் செடி வரும் அப்படின்னா ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்க. மாம்பழத்தில் இருக்கிற கொட்டையை விதைச்சா மாமரம் தான் வரும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் வரும்னா நம்ம நல்லதை விதைப்போமே. எப்படி நல்லது? நான் நல்லது செய்கிறேன் பிரதர், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. அது பொய்யா நீங்கள் வந்து உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்குங்க. அது எந்த விதத்துலையும் நடக்கும். நம்ம எதிர்பார்க்கறது வேற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதில் பிரமாணம் நீங்கள் எல்லாருக்கும் நல்லதை நினைங்க, உங்களை தேடி நல்லது வரும். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கு வேற எதுவுமே கிடையாது. இங்கே சேர்ந்தா ஹெல்த்தை சரியாயிடுவோமா, இந்த இப்போ தீர்க்கதரிசிட்ட போய் தலையை விட்டா அவர் ப்ராஃபஸி சொன்னோன்னா மாறிடுமா? மாறவே மாறாது. நிஜமா சரி, ப்ராஃபஸி எல்லாம் குட்டு. நான் எனக்கு எவ்வளோ ப்ராஃபஸி வந்திருக்கு தெரியுமா? எத்தனை பெரிய பெரிய ஊழியக்காரங்க, நம்ம சொல்கிறலாம் பெரிய ஊழியக்காரன் எவ்வளோ பேர் எனக்கு ப்ராஃபஸி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை அத்தனையும் நிறைவேறுது. ஆனால் என்னன்னா, இந்த ப்ராஃபட்டிக் வேர்டு, கடவுள் நம்ம சொன்ன வார்த்தைகள், அது நம்ம அலைன் பண்ணுறது நம்ம ஹார்ட்டில் தான். இங்கேருந்து தான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். இங்கே சரியில்லைன்னும் போது அது நடக்காது. கடவுள் சொல்கிற விஷயங்கள் நடக்காது. அதனால தான் சில விஷயம் நடக்கலை. ஏன் நடக்கலாம்? ஒன்றும் இல்லை, கடவுள் செய்யாமலாம் இல்லை. நம்ம டியூன் ஆகணும், அவ்வளோதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணணும் நம்ம மைண்டை. அதர் சென்டட் மைண்ட். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். யூ நீட் டு என்ஜாய் தேட். புரியுதா? யூ நீட் டு என்ஜாய் சொல்லுங்க, என்ஜாய். யாருக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சுது நான் சொன்ன விஷயங்கள்? என்னெல்லாம் சொன்னேன்? அதர் சென்டடாக இருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எந்த நன்மைகளையும் மற்றவங்களுக்கு விட்டுறாதீங்க. சொல்லுங்க, இது நல்லதுன்னு சொல்லுங்க. எடுத்துக்காததும் அவங்களோட இஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாம்பழம் சாப்பிட்டா நீங்கள் 10 வருஷம் உயிரோட வாழ்வீங்கன்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஒருவேளை நான் சொல்லுவேன், எல்லாரும் இந்த மாம்பழம் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுவேன். இதையே சொல்கிறோம்ல, இது மாம்பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. நேற்று பார்த்தேன் இந்த மாம்பழத்தில் என்ன பெனிஃபிட்னு ChatGPTயில் கேட்டேன். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாம்பழம் அப்படின்னா அது சொல்லுது, என்னது விட்டாமின் C, A எல்லாம் இருக்கான். நல்ல பெனிஃபிட்லாம் இருக்குங்க. இம்யூனிட்டி கூட்டு தான். மாம்பழத்தில் இவ்வளோ இருக்கா? நம்ம சுகர் இருக்குது, இது இருக்காதுன்னா, ஆனால் இது ஹெல்த் பெனிஃபிட் அவ்வளோ இருக்குன்னு. நிஜமா சீசனல். இப்போ வந்து இப்போ சம்மரில் எல்லாம் கிடைக்குது, நல்லா இருக்குது. இது சேலத்து மாம்பழம். எங்களுக்கு வந்து சேலத்துலேருந்து ஒருத்தங்க வந்து கொரியர் பண்ணாங்க, கிஃப்டாக கொரியர் பண்ணாங்க. எத்தனை கிலோ தெரியுமா? 5 கிலோ. எல்லோரும் கொடுத்தோம். நாங்கள் மட்டும் சாப்பிடல, எங்கள் வீட்டில் எல்லோரும் கொடுத்துட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. எல்லா இடமும் கிடைக்குது. தேங்க்யூ.